ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 12 ராசிகளுக்கும் உண்டான பராபவ வருஷத்திற்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த ஏழரை சனியில மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு போகிறார், கூடவே கேத்து பகவானும் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலையில எல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும். வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய பேருக்கு அமையும். பழைய சொத்து, அதாவது ரொம்ப நாளா விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் வித்து புது சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ரொம்ப மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பல வகையான ஒரு போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம். மேஷராசி நேயர்கள் பராபவ வருடத்துல கண்டிப்பாக சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபடை முருகன் ஆலயங்கள். அறுபடை முருகனை கண்டிப்பாக இந்த வருடத்துல தரிசனம் செய்யுங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது இவற்றினுடைய மாற்றத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பயம் வேண்டாம். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். இருந்தாலும் இழப்புகள் என்பது பெரிய அளவுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு இல்லை. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்திற்கு கேது பகவானோட சஞ்சாரம் செய்கிறார். ஸோ பெரிய அளவுக்கு நீங்கள் தன லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நமக்கு செப்டம்பர், அக்டோபர் போன்ற அந்த மாதங்கள்ல எல்லாம் வியாபாரம், தொழில் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு குபேர யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் காலத்தில் வரப்போகிறது. குறிப்பாக மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். அதே மாதிரி உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய மாறும். குடும்பத்துல எல்லாம் ஏதாவது சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு வழக்கு இது மாதிரியான விஷயங்கள்லையும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. உடன் பிறந்தவர்களோடு இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் இது எல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். புதிய தொழில் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் செப்டம்பர், அக்டோபர் காலத்தில் நீங்கள் தொடங்குவது உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரும். இந்த வருடம் ரிஷபராசி நேயர்கள் பராபவ வருடத்தில் இந்த தெய்வத்தை பார்த்தால் எனக்கு நல்லது அப்படின்னா எந்த ஆலயத்தில் உங்களுக்கு மகாலட்சுமி தனிச்சு இருக்காங்களோ, மகாவிஷ்ணு ஆலயங்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம். நிச்சயமாக நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று பார்த்தால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயார், அங்கேயே பக்கத்துல உறையூரில் இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியார் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதர், மணவாளன்னு பேர் அவருக்கு. ஸோ இந்த 2 ஆலயங்களையும் கண்டிப்பாக இந்த வருடத்துல ஒரு முறையாவது நீங்கள் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்திருக்கிறது. இவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைகிறார். பல மாதங்களாக உங்களுக்கு சேர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் உங்களிடத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு வருகிறது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்மத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சபலத்தை பெறுகிறார். 2ஆம் இடத்தில் குரு கேதுவுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இவர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். இந்த வருடத்தில் ஆடி, ஆவணி மாதங்கள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அயல்நாடு செல்லக்கூடிய யோகங்களும் உண்டு. இவர்களுக்கு திருமண வைபவங்கள், குடும்பத்தில் வீடு வாங்குவது, குழந்தை பேரு, இப்படி பல வகையான நன்மைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் அனைத்தும் மாறி இவர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுக காலமாகவே அமைகிறது. பராபவ வருடத்தில் மிதுன ராசி நேயர்கள் இதுவரையில் இருந்து வந்த கடன் தொல்லைகளிலிருந்து வெளிவரலாம். இந்த வருடம் இவர்கள் அவசியம் சென்று ஒரு ஆலய தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால்
பெண் தெய்வ ஆலயங்களில் வழிபாடுகள் செய்யலாம். குறிப்பாக சமயபுர மாரியம்மன் மற்றும் உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளி இவர்களை சென்று தரிசனம் செய்தால் இவர்களுக்கு மனக்குறைகள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் சேருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதுவரையில் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு ஏமாற்றம் மற்றும் உங்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தோல்வி இது அனைத்தும் மாறும். இந்த வருடத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நீங்கள் இதுவரையில் எதிர்பார்க்காத ஒரு நட்பு உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக வியாபாரங்கள் பெருக்கெடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மன மாற்றங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் பெருகும். வண்டி வாகனங்கள் மாற்றுவது, வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் காலங்களில் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக சென்று வணங்க வேண்டியது என்று சொன்னால் விநாயகர் வழிபாடு மிகவும் சிறந்தது. பிள்ளையார்பட்டி மற்றும் காணிப்பாக்கம் சென்று விநாயகரை வணங்கி ஒவ்வொரு மாதம் சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடை. சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் பகையை கொடுக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயத்தில் செல்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் சில விரயங்களும் காத்திருக்கிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் கேது பகவானுடன் வருவதனால் நிறைய ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அடிக்கடி குலதெய்வ ஆலயம் சென்று வணங்குவதும் மற்றும் திருவண்ணாமலையில் சென்று சிவபெருமான் தரிசனமும், திருமலையில் சென்று வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்தாலும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் ஒரு விதமான மன நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகளும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிம்மராசி நேயர்களுக்கு வந்து போகலாம். இழப்புகள் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதற்கு திருமலையில் இருக்கக்கூடிய மலையப்பனை பிடித்து கொண்டால் இந்த பராபவ வருடத்தில் நீங்கள் மன நிம்மதியுடன் இருக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் சனி பகவான் 7ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்திற்கும் வருகிறார். இதுவரையில் கண்டிராத ஒரு பணப்புழக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வியாபார அபிவிருத்தி கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக பராபவ வருடம் அமைகிறது. இதுவரையில் மருத்துவ சிகிச்சையில் தோல்வி கண்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நல்ல பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு மன நிறைவான ஒரு பராபவ வருடமாகவே அமைகிறது. இதுவரையிலும் அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு மனசோர்வு நீங்கும். உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் மற்றும் அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணபாக்கிகளும் வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் அவசியம் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும், சிவன் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு தீபமேற்றி பைரவருக்கும் தீபமேற்ற இந்த கிரக அமைப்புகளினால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். ஆகவே வியாபாரம் செய்பவர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. குரு பகவான் இதுவரையில் 9ஆம் இடத்திலிருந்து அருள் பாலித்தவர் இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 10ஆம் இடத்திற்கு கேது பகவானும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு ஐப்பசி மாதத்திற்கு பிறகு வரப்போகிறது. ஆகவே இந்த துலாம் ராசி அன்பர்கள் இதுவரையில் அவர்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனை அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. புதிய நண்பர்களிடத்தில் பணம் வாங்குவதோ அல்லது கடன் கேட்பதோ, மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதையோ தவிர்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு கடன் பிரச்சனைகளை அதிகரிக்கிறதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார்.
இதுவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரமானது நமக்கு 4ஆம் இடத்திற்கு இந்த சஞ்சாரம் வரப்போகிறது. ஆகவே நண்பர்களிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக வழக்குகள் தொடுப்பதோ அல்லது பட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வழக்குகள் தொடுப்பதாக இருந்தால் இந்த வருடத்தில் சற்று அதை ஒத்திவைக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு முடிந்த வரையில் மற்றவர்களிடமிருந்து வம்பு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. இது புது நண்பர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வரலாம் அல்லது உங்களினுடைய உறவினர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அமைப்பும் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து போகும். இந்த வருடம் துலாம் ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் எல்லை தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். மேலும் இவர்கள் சப்தகன்னி வழிபாடை மேற்கொண்டால் இந்த வருடத்தில் வரக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது. தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த வருடமாக அமையும். குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. இதுவரையில் உங்களுக்கு பகையாக இருந்தவர்கள் உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சேரும். 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் குடும்பத்தில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பார். இந்த வருடம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண தடை நீங்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கும் இந்த வருடத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலையில் இருந்து வந்த பயம் நீங்கும். வேலையை விட்டு சென்றவர்கள் மீண்டும் வேலைக்கு சேருவது ஒரு மிகப்பெரிய மன அமைதியை கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் கண்டிராத சந்தோஷத்தை இந்த வருடத்தில் பார்க்கலாம். இவர்கள் இந்த வருடத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை ஒவ்வொரு மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் தொடர்ந்து செய்து வர பராபவ வருஷத்தில் கடன் இல்லாமல் மன சந்தோஷத்துடன் குடும்ப ஒற்றுமையுடன் வாழலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது குரு 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே சமயத்தில் கேது பகவானும் நமக்கு 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, குரு பகவானுடன் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமைக்கும் ஒரு சில மனதில் சில குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு திருமண விஷயங்களில் சற்று ஒத்தி வைப்பது நல்லது. இந்த வருடம் உங்களினுடைய பொருளாதார நிலைமையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கலாம். புதிய நண்பர்கள் மற்றும் பழைய நண்பர்களால் உங்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது. அதில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த வருடத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருடம் அவசியம் சென்று வழிபாடு செய்ய வேண்டியது நவக்கிரக ஸ்தலங்கள். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்து விட்டு வந்தால் கிரக தோஷங்கள் தீரும். மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான வருடமாக அமைகிறது பராபவ வருடம். குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இதுவரையில் உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவித குடும்ப சுமை உங்களுக்கு குறையும். தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இதுநாள் வரையில் கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். பல நாட்களாக உங்களினுடைய மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய வேலையில் மாற்றங்களும் பதவி உயர்வும் காத்திருக்கிறது. பொருளாதார உயர்வு நிச்சயமாக இருக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்திலேயும் கேது பகவான் 7ஆம் இடத்திலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி கண்டிப்பாக இந்த வருடத்தில் அயல்நாடு சென்று நீங்கள் நல்ல ஒரு பொழுதை கழிப்பதற்கும் மற்றும் குடும்பத்துடன் ஒன்றாக இணைந்திருப்பதற்கும் ஒரு அருமையான பொற்காலம்.
மகர ராசி அன்பர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் குடும்ப அமைதி இந்த வருடத்தில் நிச்சயமாக காணலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிய வீடு வாங்குவது, இவர்களினுடைய கனவுகள் நிறைவேறும். மகர ராசி நேயர்கள் இந்த வருடத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் ஏழுமலையானை பிரார்த்தனை செய்து வருடத்தில் ஒரு முறையாவது மலை ஏறி திருமலையில் பெருமாளை சேவித்து விட்டு வந்தால் இந்த வருடத்தில் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஓங்கும். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் காத்திருக்கிறது பராபவ வருடத்தில். மற்றும் இந்த வருடத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை விஷயங்கள், சொத்து விவகாரங்கள், வீடு விற்பது வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட பல நாள் வழக்குகள் அனைத்தும் தீரும். இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் குடும்பத்தில் சுப செய்திகள் அவசியம் உண்டு. இதுவரையில் 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேதுவுடன் வருவதனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டு. 2ஆம் இடத்தில் சனி பகவானும் 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமைந்திருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு இழந்ததை மீண்டும் பெறலாம். இவர்கள் இந்த வருடத்தில் புதிய வேலை, வியாபாரம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கும் புதிய மாற்றங்கள் உண்டு. இந்த வருடத்தில் பொருளாதார நிலைமை ஓங்கும். வீடு வாங்குவது, விற்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் சர்ச்சைகள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பராபவ வருஷத்தில் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த ஒரு வருடமாக அமைகிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் மாதத்தில் 2 முறை நிச்சயமாக செய்யலாம். அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் குலதெய்வத்தை வழிபட்டால் இந்த வருடம் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வருடமாக அமைகிறது. இந்த வருடத்தில் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை குறையக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளில் இந்த குரு பகவான் கடகராசிக்கு செல்லக்கூடிய இந்த வைகாசி மாசத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. கேது பகவானும் ஐப்பசி மாதத்தில் குரு பகவானுடன் இணையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வெற்றி நிச்சயமாக உண்டு. பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கைகூடும். மீனராசி அன்பர்களுக்கு பல வருடங்களாக இருந்து வந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சொத்து சண்டைகள் அனைத்தும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் மாறும். ராகு பகவானும் உங்களுக்கு லாபத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் ஐப்பசி மாதம். ஆகவே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கண்டிப்பாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வைகாசி மாசத்திற்கு மேல் அமையக்கூடும். உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள், பொருளாதார உயர்வு மற்றும் வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றத்தை காணலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல மன அமைதியும் இவர்களுக்கு இந்த வருடத்தில், இந்த பராபவ வருடத்தில் வைகாசி மாசத்திற்கு மேல் ஒரு நல்ல மனநிலையை பார்க்கலாம். இந்த வருடம் மீனராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் ஆலய வழிபாடுகளை செய்யலாம். மேலும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று வழிபட்டு வந்தால் கிரகதோஷங்கள் இவர்களுக்கு தீரும்.